இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமாகி இருக்கிறார். தமிழ் சினிமாவில் ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பாக பார்க்கப்படுகிறது. அவருடனான நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆம், ஆமா. எல்லாருக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு டைரக்டர் அவரு. அவரோட அந்த இடம் யாராலையும் எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப சிறந்த டைரக்டர். அவரோட டைரக்ஷன்னால நம்மளோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளவோ நல்ல நல்ல ஹீரோயின்ஸு ஹீரோஸு எல்லாம் கிடைச்சிருந்தது. ஒரு அறிமுகம் படுத்துறதுனா ஒன்று பாரதி ராஜா சாரும் கே பாலச்சந்திரன் சாரும். இவங்க 2 பேர் மட்டும் இல்லைன்னா நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி, நம்ம தமிழ் சினிமாவில் ஆர்டிஸ்டே இருக்காது நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு முத்தா ஹீரோயின்ஸு ஹீரோஸு எவ்வளவோ ஹீரோயின்ஸ் அறிமுகம் படுத்திருக்காரு அவரோட படங்கள்ல. இப்ப யாரும் அறிமுகமே படுத்துறது கிடையாது. ஒரு அறிமுகம்ங்கிற வார்த்தையே கிடையாது. அந்த காலத்துல அவ்வளோ தைரியமா அறிமுகம் படுத்துறது, அதே மாதிரி அவ்வளோ ஸ்டாண்டர்டா அவ்வளோ நல்ல நல்ல கிராமிய படங்கள். அந்த படங்கள் கிராமிய இருந்தாலும் எல்லாரும் ஒரு குடும்பமா உட்கார்ந்து ரசிக்கக்கூடிய ஒரு படம். அதுல அவ்வளோ அழகான ஒரு மியூசிக், அவ்வளோ அழகான ஒரு காட்சிகள், அந்த மாதிரி எவ்வளவோ நல்ல நல்ல படங்கள். இப்ப கூட பார்த்தா ஏதோ படம் இன்னைக்கு எடுத்த மாதிரி இருக்கும் அவரோட அத்தனையும் படங்கள். அது 16 வயது நிலை இருக்கட்டும், ஒரு முதல் மரியாதை இருக்கட்டும், ஒரு அலைகள் ஓவியதில் இருக்கட்டும், எந்த படம் நீங்க தொட்டாலும் பார்த்தாலும் ஏதோ நேரத்தை எடுத்து இன்னைக்கு எடுத்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு அவ்வளோ ஒரு பியூட்டியோட அவ்வளோ அழகான அந்த கிராமிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் எந்த டைரக்டரோட அந்த இதுல வராது, அந்த டச் வராது. அந்த அளவுக்கு கிராமம் அவ்வளோ அழகான அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவர் காமிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு நல்ல டைரக்டர், அவ்வளோ அழகான டைரக்டர். அவர் கூட ஒர்க் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப ஒரு ஒரு சந்தர்ப்பம் வந்தது. பட் அது சரியா வரல. அந்த கதை ஏதோ எடுக்கப்படலை. அதனால எப்போவுமே அந்த இது இருக்குது எனக்கு, சார் கூட ஒர்க் பண்ண முடியலையே அப்படின்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர். இன்னைக்கு அவர் இல்லை. பட் எப்போவுமே அவர் இருப்பாரு. இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, உலக சினிமா இருக்கிற வரைக்கும் அவர் எப்போவுமே இருப்பாரு. அவரோட படங்கள் எப்போவுமே இருக்கும். அண்ட் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் மற்ற எவ்வளவோ டைரக்டர்ஸ் அவரை பார்த்து தான் வந்திருக்காரு. என்னோட ஹஸ்பண்ட் உட்பட கிராமத்திலிருந்து ஒண்ணுமே இல்லாம சென்னையை நோக்கி வந்தது ஒரு பாரதி ராஜா சார் பார்த்து மட்டும்தான், அவரோட படங்கள் பார்த்து மட்டும்தான். இன்னைக்கு இருக்கிற அத்தனையும் டைரக்டர்ஸ் அவரோட படம் மட்டும் ஒரு 50 டைமாவது பார்த்துருப்பாங்க இல்லையா? எவ்வளவோ டைரக்டர்ஸ் அறிமுகம், அவரோட டீமே எவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் அறிமுகம் படுத்திருக்காரு. ஒரு பாக்யராஜ் சார் இருந்தாலும், ஒரு பார்த்திபன் சார், ஒரு லைன் அப்படி இருந்துட்டே இருக்கும். ஒரு ஸோ ஹீஸ் அ கிரேட் டைரக்டர், கிரேட் பர்சன். வில் ஆல்வேஸ் மிஸ் பாரதி ராஜா சார். அப்புறம் அவரோட சோல் எப்போவுமே ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம் அவரோட ஃபேமிலிக்கு. அண்ட் வில் ஆல்வேஸ் மிஸ் சார் அ லாட். ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அவரை. நிச்சயமா மேடம், அவருடைய இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாதுன்றத பதிவு பண்ணியிருக்கீங்க. இணைப்புல அவருடைய நினைவுகளை பகிர்ந்ததுக்கு நன்றி மேம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு எளிய ராஜகுமாரனின் அஞ்சலி. இயக்குனர் இமயம் பாரதிராஜாவுடன் நான் மிக அழகாக பல சமயங்களில் பழகி இருக்கிறேன். அது ஒரு கம்பீரமான சிங்கம். அதனுடன் பேசுவதும் நடப்பதும் நிற்பதும் மிகுந்த பெருமைக்குரிய விஷயம். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை அவர் ஒரு தமிழ் சினிமாவை மீட்டெடுத்த சுந்தரபாண்டியன் என்றுதான் சொல்ல வேண்டும். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் போன்ற பெரும் நட்சத்திரங்கள் இருந்த காலத்தில் சினிமா முதலாளித்துவம் நிறைந்தவர்கள் கையில் இருந்தபோது அதன் காம்பவுண்டு சுவர்களை உடைத்து, ஒரு கேட்டை உடைத்து, எளிய சாதாரண கிராமத்து மனிதனும் மிகப்பெரிய படைப்பாளியாக முடியும் என்கின்ற ஒரு உந்துதலான ஒரு முயற்சியை கையில் எடுத்து திரையுலகில் கால் பதித்தார். அவரால் தான் நான் கூட இன்று சினிமாவிற்கு வர முடிந்தது. எத்தனையோ ஆயிரமான இயக்குனர்கள் அவருடைய விழுதுகளும் அவருடைய சல்லி வேர்களும் தான் ஒரு ஆணி வேராக தமிழ் திரையுலகில்
நீண்ட நெடுங்காலம் நின்ற மிகப்பெரிய ஒரு ஆலமரம். அவர் எப்பொழுதும் இருப்பார் நம் மனதிலும் நம் நினைவிலும், அவருடைய படைப்பாற்றலினாலும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய மிக சிறந்த படைப்பாற்றலுக்கு எண்ணற்ற படங்கள் இருக்கிறது. அவருடைய அந்த எடிட்டிங் ஸ்டைல் இன்றளவும் யாராலும் பின்பற்றப்பட முடியாத ஒரு மிகப்பெரிய ஸ்டைல். அந்த பிலிமில் அவ்வளவு ஷார்ப்பாக 2 ஃப்ரேம் 4 ஃப்ரேம் எல்லாம் எடிட்டிங் செய்து காண்பித்த அந்த அலாதியான கலைத்திறமைக்கு உலக சினிமாவில் கூட அதற்கு இணையான எடிட்டிங்கை யாரும் செய்ய முடியாது. இப்பொழுது ஆவிட் போன்ற கம்ப்யூட்டர் மிஷின்கள் இருப்பதால் என்ன வேண்டுமானாலும் செய்து காட்டலாம். மிக அற்புதமான எங்களது பிதாமகன், எங்களை எல்லாம் வளர்த்து எடுத்த எங்களது தமிழ் சினிமாவின் தந்தை இயக்குனர் எம் பாரிராஜா அவர்களுக்கு எனது கண்ணீர் அஞ்சலியும் என்றென்றும் புகழ் அஞ்சலியும் இருக்கும். அன்புடன் ராஜகுமாரன். இணைப்புல உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.